இந்திய சினிமாவுடைய பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களுடைய மைண்ட் செட் தற்போது என்னவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய 2 படத்தை டிராப் பண்ணதோட விட்டுருக்கலாமே, எதற்குடா இந்த படத்தை திரும்ப எடுத்தோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காராம். இந்த படத்துடைய 2ஆம் பாகத்திற்கு கடுமையான விமர்சனங்கள் இருந்தது. அது மட்டும் இல்லாம படத்துடைய 3ஆம் பாகத்தை வேற எடுத்து வச்சிருக்காங்க. இது எப்போது ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற அறிவிப்பு வெளியாகல. ஆனா இதை ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே சமூக வலைத்தளங்கள்ல போயிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணி இந்த படமுமே சரியாக போகவில்லை அப்படின்னா கமல் சார், சங்கர் சார் ஆகிய 2 பேருடைய மார்க்கெட் ரொம்பவே டவுன் ஆகிடும். ஆகையால இந்த 3ஆம் பாகத்தை அப்படியே கிடப்புல போட்டுறாமா அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. இதற்கிடையில சங்கர் சாருடைய கேம் சேஞ்சர் திரைப்படம் அடுத்த ஆண்டு வெளியாக இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சங்கர் அவர்கள் புதிதாக அடுத்த படத்தை கையில் எடுத்திருக்காரு. அதாவது நம்ம ராஜமௌலி ஸ்டைல்ல ஒரு படத்தை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதற்காக இவர் தேர்ந்தெடுத்த படம் தான் வேல்பாரி. வேல்பாரி படத்துடைய திரைக்கதையை சூர்யா சாரிடம் சொல்லியிருந்தாரு நம்ம சங்கர் அவர்கள். ஆனால் சூர்யா அவர்கள் தற்போது ஒரே நேரத்துல 5 படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காரு. கண்டிப்பாக வேல்பாரி பண்ணுவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றதுனால நம்ம ரஜினி அவர்களை மீட் பண்ணியிருக்காராம் சங்கர் அவர்கள். இந்த கதையை ரஜினி அவர்களிடம் சொல்லியிருக்காரு. ரஜினி அவர்களுக்கு இந்த கதை மிகவும் பிடித்து போக வேல்பாரி கதையை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த படமுமே 2 பாகங்களாக வெளியாக இருக்கா. இதற்கான அப்டேட்டுகளை அடுத்தடுத்து வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.